Good afternoon, students. Today we are going to see about virtualization and cloud computing. Virtualization is the ability to run multiple operating systems on a single physical system and share the underlying hardware resources. It is the process by which one computer hosts the appearance of many computers. Virtualization is used to improve IT throughput and cost by using physical resources as a pool from which virtual resources can be reallocated. That is we have seen நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்துருக்கோம். லினக்ஸ், மெயின்லி லினக்ஸ், மேக் கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் லினக்ஸ் சிஸ்டம்ஸ், மேக், விண்டோஸ். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துருக்கோம். பட் நல்ல எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணால் ஏதாவது ஒரு சிஸ்டமில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட சிஸ்டம் இட் ஷுட் ரன் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஃபிசிக்கல் ரிசோர்சஸ் ஒரு இடத்துல வச்சு நமக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ். So a virtualization machine is an isolated runtime environment, guest OS and applications. Multiple virtualizations can run on a single physical system. So இங்க பாத்தீங்கன்னா for example ஒரே இதுல different OS போட்டுட்டு நமக்கு as a guest login whichever we want we can use it. So what are the benefits of virtualization? Sharing of resources. It helps in cost reduction. Isolation. Virtual machines are isolated from each other as if they are physically separated. Encapsulation. Virtual machines encapsulate a complete computing environment. அதாவது ஒரு இதுக்கு ஒரு OS ஒரு மெமரி அப்படின்னு allocate பண்ணி முடிச்ச உடனே it will be acting as a separate independent environment. Hardware independence. It can run on any machine. There is no thing like it will work only on this vendor or that vendor. எந்த இதுலயுமே ஒர்க் ஆகலாம். இந்த virtualization இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா virtual machines can be migrated between different hosts. That is called as portability. Okay, so நம்மளோட இதை ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா in future we can always move it to some other thing. Okay. So virtualization in cloud computing. Cloud computing takes virtualization one step further. அதாவது இப்போ இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இன்னைக்கு இருக்குது. நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம போட்டு வைக்கிற இன்ஃபர்மேஷன், நம்ம போட்டோஸ் ஷேர் பண்றோம், எதுவா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அதை ஏதோ ஒரு இடத்துல போட்டு வைக்குது, which is on the cloud, which should be connected through the வைஃபை, இன்டர்நெட் வசதி உள்ள இதுல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணி அதுல போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இட் இஸ் அவைலபிள் தேர். ஸோ cloud computing takes virtualization one step further. You don't need to own the hardware. Resources are rented as needed from the cloud. Various providers allow creating virtual servers. Choose the OS and software each instance will have. The chosen OS will run on a large server farm, can initiate more virtual servers or shut down existing ones within minutes. You get billed for what you use. ஓகே, ஸோ நமக்கு ஹார்ட்வேர் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எனக்கு இந்த சர்வர் தேவை ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு, அதுக்குரிய கிரவுண்ட் ஒர்க்லாம் நான் ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிடுறேன். ஸோ அந்த ரன்னிங்க்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை மெஷின் லேர்னிங், அதெல்லாம் டூ மச் ஆஃப் டைம் தேவைப்படும். நம்மளோட லேப்டாப்ல அதை ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இந்த ஃப்ரீ ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் பேமெண்ட்டுக்கு கிளவுடு ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்க, ரேக் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நம்ம அவங்க கிட்ட பே பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ, இந்த சர்வர் வேணும் நமக்கு, இவ்வளோ நேரத்துக்கு வேணும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணணும் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு.
hypervisor. A hypervisor is a virtual. So virtualization, cloud computing னு பார்க்கும்போது கட்டாயமா you will come across a term called hypervisor. A hypervisor is a virtual machine manager monitor. It's a program that allows multiple operating systems to share a single hardware host. Okay. ஸோ நம்ம நிறைய வந்து சேஞ்சஸ் நடந்துட்டே வந்திருக்கு கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியில். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ணாங்க விச் இஸ் அ சாஃப்ட்வேர் which manages different resources like file management, memory management, processor management. அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் ஒரே பிசிக்கல் சர்ஃபேஸ்ல. ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்காக ஹைப்பர்விசர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் சொல்றோம். What it will do is it will manage the multiple operating system. So each will have a ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் அதுக்குரிய ப்ராசஸர், மெமரி, வேற என்ன தேவைப்படுதோ எக்ஸ்டர்னல் டிஸ்க் அதுக்குரியது, அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு செட்டப்புக்கும் இருக்கும். பட் அதுக்கு மேல வந்து ஒரு லேயர்ல we have the hypervisor which will control the host processes and allocating what is needed and make sure that guest operating systems cannot disrupt each other. ஸோ எல்லாமே வந்து அப்படியே அதுக்கு வந்து பவுண்டடும் கிடையாது. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டிங்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்போது ஒரு ரிசோர்சஸ் முடிச்சுட்டு உடனே ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கிற ரிசோர்சஸையே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஷெட்யூலிங் பாலிசிஸ் அப்படிலாம் பார்த்துருக்கோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கும்போது. அது வந்து ஒரே சிஸ்டம்ல பண்றப்போ அந்த மாதிரி பண்றோம். பட் ஹைப்பர்விசர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தேவையான சிஸ்டம்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக for example, sometimes one server is idle, it can be used by another one. So like that it manages. So hypervisor plays a very important role in virtualization scenario by virtualization of hardware. It provides support for running multiple operating systems concurrently in virtual servers created by the within the physical servers. Okay. So for example, virtual machine 1 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. virtual machine n எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு நடுவில் நிறைய n நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கு. அதுக்கு மேல ஹைப்பர்வைசர் இருக்கு. தென் யூ ஹாவ் தி சிஸ்டம் ஹார்ட்வேர், சிபியூ, மெமரி அண்ட் த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸிங் கார்டு அண்ட் த டிஸ்க் ஸ்பேஸ். ஸோ வெரி லார்ஜ் ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பெரிய சர்வர் இருந்தால் இட் வில் பி ஒர்க்கிங் ஒன்லி இன் திஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த கான்செப்ட்ல வந்து அந்த ஒரே இதை வந்து நம்ம த்ரூ த ஹெல்ப் ஆஃப் ஹைப்பர்வைசர் நம்ம வந்து நிறைய செக்மெண்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரு virtual machine which will use one operating system. So virtualization layer is a software responsible for hosting and managing all the virtualization machine. Okay, so what is this virtualization layer? It consists of a hypervisor running directly on the hardware. Example, VMware Zen KVM. Okay, server without virtualization. As I told you previously, virtualization கான்செப்டே இல்லாம நம்ம வந்து ஒரு சர்வர் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி இருந்ததுன்னா அது இன்ஹவுஸ் நமக்கு மட்டும் யூஸ் ஆகும். அதுல ஒரே ஒரு ஓஎஸ் தான் நம்ம போட்டு வச்சிருப்போம். ஸோ நிறைய ரிசோர்சஸ் வந்து வேஸ்ட் ஆகும். நிறைய மெமரி அவைலபிளா இருக்கும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டூயல் கோர், 4 கோர், ஜியான் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனா அந்த ப்ராசஸர் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்குரிய இதுக்கு வந்து கொஞ்சம் இதுதான் தேவைப்படுது ரிசோர்சஸ். பட் ஒன்ஸ் யூ மேக் இட் அஸ் அ virtualization, we'll see that. So inflexible and costly infrastructure, hardware changes require minimum manual effort and access to the physical server. ஸோ மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு பில்ட்இன் இதுன்னா ரூட்டீன்னா அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். So when we come to server with virtualization, it can run multiple operating systems simultaneously. So நம்ம பார்த்தோம் இப்போ virtual machine 1, virtual machine 2ன்னு பார்த்ததை வந்து இப்போ virtual server 1, server 2 அப்படின்னு பார்க்குறோம். Okay. So each OS can have a different hardware configuration.
இதுக்கு வந்து சில இதுக்கு வந்து இந்த ப்ராசஸர் தான் தேவைப்படுது, இவ்வளோ இருந்தா போதும், ரன்னிங் ஸ்பீடு, மெமரி இவ்வளோ இருந்தா போதும், கேஷ் இவ்வளோ இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்றோம். ஸோ இந்த இருக்கிற ஹார்ட்வேர்லேருந்து இதுலேருந்து பிரிச்சுக்குது. யூ கேன் see that some it has been duplicated here but with minimum capacity. For example, இதுல higher end இருக்கும், அதுல இருந்து ஒரு part it is being used here. So efficient utilization of hardware resources. Each virtual machine is independent. We can save electricity, initial cost to buy servers, blades, etc., and easy to manage and monitor the virtual machines centrally. So that is a main advantage where we have tried to harness அதுக்குடைய கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஃபுல்லா. ஃபுல் virtualization அப்படின்னா என்ன அர்த்தம்னா enables hypervisor to run an unmodified guest operating system. Is not aware that it is being virtualized. VMware uses a combination of direct execution and binary translation techniques to achieve full virtualization of server systems. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து இவங்களுக்கு தே வில் நெவர் ஹாவ் அன் ஐடியா தட் தே ஆர் பீயிங் வர்ச்சுவலைஸ்டு. அவங்களுக்கு வந்து எல்லா கெப்பாசிட்டியும் நமக்கே இருக்கு, நம்ம ஒரு இண்டிபெண்ட் சர்வர்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். பட் when you go for partial para virtualization, it involves explicitly modifying the guest operating system so that it is aware of being virtualized to allow near native performance, improves performance, lower work overhead. So full virtualization la the machine will not have an idea that it is being virtual, that it is using a virtualized environment. But in the case of this thing, it will know that we are actually using some other thing, and we will get near performance. So that is what the difference between full virtualization and para virtualization. So hypervisor implementation approaches la two approaches irukku. One is bare metal approach, which is type 1 hypervisor. It runs directly on the system hardware. It may require hardware assisted virtualization technology support by the CPU. Limited set of hardware drivers provided by the hypervisor vendor. Okay, so it is a somewhat rudimentary, or you can say simple one. In the case of type 2 hypervisor, it is called the hosted approach. In this, the virtual machines are run on top of the host OS. It relies on host OS for physical resource management. Host operating system provides drivers for communicating with the server hardware. Okay, so these are the implementation approaches. The most popular hypervisors are Zen, KVM, Qimo, VirtualBox, and VMware. Thank you. I thank I have used the slides of Dr. Neeraj from Delhi Institute of Technology. I sincerely thank for the beautiful slides. Thank you.